சப்பாத்தி ஒயிட் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சைடிஷ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 4 முட்டையை 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பல்லாரியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாங்க. முட்டையுமே சூப்பராக குக் ஆகிடுச்சிங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக, உப்பு கொஞ்சமாக சேர்த்து நம்ம வேக வச்சுருந்த முட்டையுமே அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பல்லாரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது நல்லா குக் ஆகிறதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வச்சுக்கலாங்க. பல்லாரி தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. முட்டை சேர்த்து 5 மினிட்ஸுக்கு அப்புறமா மேலாப்பில் கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். சாதத்து கூட இந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த முட்டை கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை.